பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு படத்தை போய் பார்த்தேன். அந்த படத்தில் தான் தியேட்டருக்கு யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு பெரிய டிக்கெட்லாம் ஃப்ரீயாக தான் கிடச்சிது. சரின்னு நான் உள்ளே போனேன் ஒரு டிக்கெட் எப்படின்னா ஒரு டிக்கெட் கொடுத்துட்டாங்க உடனே. அப்போ ஃப்ரீயாக தானே இருக்குது, இது என்ன அட்வான்ஸ் புக்கிங்லேயே போகுது அப்படின்னு நினச்சேன். அந்த படம் தான் ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது. சரி, இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தா மக்கள் அப்படியே உட்காந்துருக்காங்க, பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க ஃபுல்லாக. எல்லாருமே இப்போ இருக்கிற பசங்க எல்லோரும் என்ன ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தி யங் காலேஜ் கோயிங் பசங்க எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. பார்த்தப்போ சரி ஓகே எல்லாம் பார்க்க வந்துருக்கு, ஸ்பைடர் மேன் பார்க்க வந்திருக்கான்னு நினச்சேன். திடீர்னு படம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக கத்துறாங்க. ஃபைட்டெல்லாம் வரும்போது ஒரே வீல்னு விசில் சவுண்டு பறக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் சவுண்டு கைதட்டுறாங்க. என்னங்க ஒரு படத்தை பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி. இத்தனைக்கும் ஸ்பைடர் மேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அப்படின்னாங்க. சரி, இந்த படத்தில் என்ன எடுத்துக்கான்னு பார்த்தா ஏதோ சுமாராக தான் எடுத்துருப்பாங்க போல இருக்குது. எல்லா சீனுக்கும் கத்துறாங்கன்னா அப்படி தானே இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல படமாக இருந்தால், இப்போ நான் ஜனநாயகன் பார்க்கும்பொழுது நல்ல படம், அதனால் எல்லோரும் அமைதியாக இருந்து பார்த்தாங்க, எந்த விதமான சத்தமும் இல்லை, எல்லாம் அப்படியே சரி. அப்போ எனக்கு டயலாகும் காதில் விழுந்தது. இது ஸ்பைடர் மேன் வேறு இங்கிலீஷ் படம். இப்போ இங்கிலீஷ் படத்தில் உங்களுக்கு டயலாக் புரியலன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நேரத்தில் இந்த படம் பார்க்குறப்ப இல்லை எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸு, எல்லாம் ஒரே சவுண்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் ஸ்பைடர் மேன் இதில் இதுக்கு முன் கதை ஒன்று இருக்குது போல இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த ஃப்ரெண்டோடு இருக்கிற விஷயத்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கே மறக்கடிச்சிடறாராம்மா. அதனால் அவர் ஃப்ரெண்டுக்கு இவரை தெரியலையாம்மா. ஸோ இப்போ என்னன்னா இவங்க எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க, திருப்பி எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறத ஒரு கதையாக எடுத்திருக்காரு. அதில் ஒரு கேரக்டர் பாருங்கள், ஸ்பைடர் மேன் படம்னா ஸ்பைடர் மேன் தானே வரணும். திடீர்னு ஒரு சீனில் பச்சை கலரில் உடம்பு வச்சு பயங்கர உயரமாக ஒருத்தருங்க, அவர் பேர் ஹல்க்கு அப்படின்னாங்க. அவர் வந்துட்டார். அவர் வந்தோடனே என்னங்க இது ஸ்பைடர் மேன் படத்தில் போய் இவங்க ஹல்க்கு வந்திருக்காரு. ஹல்க்கு அவருடைய ஃபைட்டு எடுக்கிறாங்க, எல்லாம் ஒரே சத்தம், மறுபடியும் எல்லோரும் ஒரே சத்தம் போடுறாங்க. எனக்கு எல்லோரும் சத்தம் போட்டவே என்ன படம் நல்லா இல்லை அப்படிங்கிறத ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சத்தம் போடாதீங்க, ஏன்னா அந்த படம்னா ஓகே சுமாராக தான். சரி, 1000 சொல்லுங்கள், நம்முடைய படம் இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஜனநாயகன் இன்னும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த படத்துக்கு ஈக்குவலாக அது இல்லை. அந்த ஒரு இந்த இன்டர்வல் ஃபைட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக இல்லை. ஏதோ இப்படிங்கிறாப்புல ஒரு வெப்பு மாதிரி வருது, அது போய் பிசுக்குன்னு ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் பில்டிங்காக தரோம், எல்லாம் சிஜி. இந்த மாதிரியா ஒரிஜினலாக நடிக்கிறது என்ன? இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல இந்த படம் ஏன் எனக்கு சுமாராக இருந்ததுன்னா, உங்களுக்கும் சொல்கிறேன், ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே ரொம்ப சுமாராக இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒன் டான்ஸ் இல்லை, அப்புறம் ஒரு லவ் இல்லை, அப்புறம் மெசேஜ் இல்லை. நான் ஒருத்தரை படிக்க வைக்கிறேன், ஒருத்தரை எப்படியாவது வாழ்க்கையில் சாதனையாளராக மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா அது சுமாரான படம் தானே, கரெக்டு தானே? அதனால் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். பட் இந்த படத்தில் நடிச்சிருந்ததெல்லாம் யாரோ பேர் சொன்னாங்க, எனக்கு பேர் வேறு சரியாக தெரில. அதில் இந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்கெல்லாம் பயங்கர ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் போல இருக்குது. அவங்க பேர் அந்த கேரக்டரோட பேரை சொல்கிறாங்க, உடனே கத்துறாங்க. இந்த கத்திக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் நான் சொல்கிறேன், சார் படம் பார்க்க விடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஐயோ, ஏன் தான் இந்த மக்கள் படம் பார்க்கும்போது அப்படி கத்தி அப்படியே எல்லாரும் கைதட்டுறாங்கன்னு தெரியல. அப்படி கைதட்டினாவே அது ரொம்ப சுமாரான படமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு சூப்பரான படத்துக்கு அப்படி இருக்க மாட்டாங்களா, அமைதியாக பார்த்து ரசித்து சிரித்து அப்படி போவாங்க. அந்த மாதிரி இல்லவே இல்லை. இந்த படத்தில் இன்னொரு இது என்னென்னா, இந்த ஸ்பைடர் மேனுக்கு இருங்க சொல்கிறேன், யார் நடிச்சிருந்தான்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் அந்த படத்தில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இன்னும் சொன்னாங்களே, அவெஞ்சர்ஸ், இந்த அவெஞ்சர்ஸ்லேருந்து ஒரு சில கேரக்டர்லாம் இந்த படத்துலேயும் வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாம் ஹாலண்ட் அவர் தான் இதில் ஸ்பைடர் மேனாக நடிக்கிறார். பழைய ஸ்பைடர் மேன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ இல்லை, அவர் இல்லை. அப்புறம் ஜெண்டாயா அப்படின்னு ஒருத்தர், அவங்க எம்ஜேன்னு நடிக்கிறாங்க. அப்புறம் சாடி சிங்க்கு, அதுக்கப்புறம் ஜேக்கப் பேத்தலூனு, அதுக்கப்புறம் ஜான் பெர்ன்தல் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் மார்க் ரஃபல்லோ, அவர் தான் அந்த ஆனால் டாக்டர் பேர்ன் அவர் தான் மார்க் ரஃபல்லோ. லிசா கொலோன் ஜயாஸ் அவங்க நடிச்சுக்கிறாங்க. டெஸ்டின் கிரெட்டன்னு டைரக்டரு, ப்ரொடியூசர் நிறைய பேர், ரைட்ரு கிறிஸ் மெக்கென்னா, ஓகே இவங்கெல்லாம் ரைட்ரு. என்ன சொல்லுங்கள், படம் வேறு சீக்கிரமாக வேறு முடிஞ்சிருச்சு. 2.5 மணி நேரம் போயிடுச்சு, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நான்லாம் ஒரு 3-3.5 மணி நேரம் இருந்தால் தான் படமே பார்ப்பேன். ஒரு 3.5 மணி நேரம் இருந்தால் தான் செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.
அது பாருங்க. ஆனால் தியேட்டரில் என்னன்னு தெரில, ஏதோ அவங்களுக்குலாம் வந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து உட்காந்து எல்லோரும் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரே கூட்டமாக இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் சுமார் தான் போல இருக்குது, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு. குழந்தைங்கள்லாம் பார்த்து வேறு பயங்கரமாக ரசிக்கிறாங்க. என்ன குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க. குழந்தைங்கள்லாம் சினிமா தேட்டருக்கே வரக்கூடாதுன்னா நாங்கள் படம் எடுத்து வச்சுருக்கோம் தெரியும்ல. ஆனால் குழந்தைங்கள்லாம் வர்றாங்க. அதுவே பார்க்குறப்போ ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அதனால் தெரில இது எத்தனை நாள் ஓடும்னு தெரில. ஏதோ ஜனநாயகம் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 நாள் 5 நாள் ஓட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் தான் ஓடும். அது 3 நாள் 4 நாள் ஓடும். அதுக்குள்ளே அந்த குழந்தைங்கள்லாம் அந்த லீவு நாளுங்கிறனால போய் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன்னா ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி 1000 சொல்லுங்கள். இங்கே போட்டியே 2 பேருக்கு தான். ஒன்று சூப்பர்மேன், இன்னொன்று ஸ்பைடர்மேன். கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல? இல்லைங்க, சூப்பர்மேன் என்ன யார்? ஜனநாயகனில் அந்த குழந்தை கேட்குமே, எல்லோரும் ஒன்று சூப்பர்மேன் சொல்கிறாங்களே அப்படிங்குமே. அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் கூட சொல்லல. சூப்பர்மேன் அவர் தான். ஆமாம், அவர் சூப்பர்மேனு, இவர் ஸ்பைடர்மேன். இங்கே போட்டியே 2 பேருக்கு தான். அதனால் இந்த வாரத்தில் எந்த படம் அப்படி கலெக்ஷனை மிஞ்ச முடியாது. கலெக்ஷன்லாம் வந்து என்ன ஹாலிவுட்டுங்கிறத அங்கங்கே ஏதோ ரிலீஸ் ஆகுறது பிச்சு பிடிங்கி. இவர் வந்து ஆல் ஓவர் இந்தியா பட்டையை கிளப்புது. 500 கோடியை கிராஸ் ஆகிடுச்சு. இன்னும் 100 கோடி வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய பட்ஜெட்டு போட்டது எல்லா காசும் வந்திருக்கும். இப்போ பயங்கரமான ஒரு உற்சாகத்தில் இன்னொரு கிராண்ட் சக்ஸஸ் மீட் வைக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்பைடர்மேன் வந்து டைம் இருந்தால் எப்போயாவது பாருங்கள், கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பாருங்கள். என்ன ரொம்ப கத்தியெல்லாம் பார்க்காதீங்க. முடிஞ்சால் எப்படியும் அது மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு பல நாட்கள் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இனிஷியலாக நிறைய பேர் வந்து ஒரே அந்த எல்லாம் அங்கே உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்றது என்ன, இப்போ இது என்ன பப்ஸு சாப்பிட்றது என்ன, டோனட் வாங்கி சாப்பிட்றது என்ன, அதுக்கப்புறம் வந்து கோக் குடிக்கிறது இப்படி தான் இருக்கிறாங்க. அது அப்போ ஒரே கச்சன்னு இருக்குங்க தேட்ரு. எனக்கு அது பிடிக்கல. போனவா அப்படி படம் பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்கணும். அதான் அது மாதிரி தான். ஏன்னா நான்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் 4 சீட் இல்லை, இந்த பக்கம் 4 சீட் இல்லை ஜனநாயகன் பார்க்குறப்ப. அப்போது அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கணும் படம். ஆனால் ஸ்பைடர்மேனில் ஒரே கூட்டம். எனக்கு கூட்டம்னாலே ஒரே அலர்ஜி. அதனால் கூட்டமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் ஆனால் 4-5 நாள் தான். அதுக்கு மேலெல்லாம் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஜனநாயகம் தான். அது வந்து மாற்றமே கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு ஈக்குவலாக எடுக்கலனாலும் ஏதோ ஒரு லெவலுக்கு எடுத்துக்கிறாப்புல. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கிராஃபிக்ஸு, கொஞ்சம் சிஜி ஒர்க்கு, அப்புறம் கண்ணாமன்னு மிஷினை காமிக்கிறது, சுடுறது போகிறதுன்னு எடுத்துக்கிறாப்புல. ஆனால் ரொபோட்டிக் ஃபைட்டெல்லாம் எடுக்கலை. ரொபோட்டிக் ஃபைட்டெல்லாம் எடுக்கலை. அந்த இது எடுக்கலை, டிராகுலா எடுக்கலை, அதெல்லாம் எடுக்கலை. அதெல்லாம் வந்து வேறு ஒரு தரம். இது வேறு லெவல், பயங்கரமாக இருந்தது. ஸோ இது வந்து ஸ்பைடர்மேன் வந்து நார்மலாக தான் எடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக எடுத்த அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருங்க. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் கூட்டம் கச்சன்னு இருக்குது. அதுதான் ஒரே இதுவாக இருக்குது. ஆனால் நேராக போனீங்கன்னா டிக்கெட் கிடைக்கும். கூட்டம் ஆனால் கச்சன்னு இருக்குது. தியேட்டர் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுவரை என் டைட்டில் கார்டு போடும்போது இல்லை ஒரு அதிசயங்க, யாருமே எந்திரிக்கவே இல்லை. ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க நானும் இப்படி திரும்பி கேட்குறேன். அப்போ தான் சொல்கிற ஒருத்தர், இல்லைங்க அந்த கடைசி நிமிஷத்தில் தான் அடுத்த பாட்டுக்கான லீடு கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் என் டைட்டில் கார்டு போடும்போது இது நாள் வரைக்கும் ஸ்பைடர்மேன் என்னென்ன படங்கள்லாம் நடித்தார்னு வரிசையாக போட்டு அவருக்கு வந்து வித் லவ் அப்படின்னு ஸ்பைடர்மேன் போடுவார். அப்புறம் நான் ஐயோ ஸ்பைடர்மேன் சிஎம் ஆகலையே, ஐயோ அது கிடையாது. அவர் இங்கே அரசியலுக்கெலாம் போனார். அதனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இந்த படத்தில் அதெல்லாம் இல்லை, வெறும் என்டைட்டில் கார்டு தான் போட்டாங்க. ஆனால் அதையவே இந்த கூட்டம் ரொம்ப அருமையாக உட்காந்து கவனிச்சாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது, ஸோ இவங்க எல்லோரும் என்டைட்டில் கார்டு பார்க்க தான் வந்திருக்கிறாங்க, அடுத்த பார்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஆர்வம். அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஹாலிவுட்டில். ஸ்பைடர்மேன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. நானும் சின்ன வயசுலேருந்து ஸ்பைடர்மேன் படம் பார்க்குறேன். 2002, 2004, அப்புறம் 2007 இப்போல்லாம் வந்தது. 1, 2, 3 நிறையா வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வேறு ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் மாறி எடுத்தாங்க. அப்புறம் ட்ரைலாஜின்னு வந்தது, இது மாதிரிலாம் வந்திருக்கு. 2021 ஒரு பார்ட் வந்தது, நோவே ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வந்தது ஸ்பைடர்மேனில். அதுக்கப்புறம் 2026 ஒரு பார்ட் வருது. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இது ரொம்ப ரகசியம், யார்கிட்டையுமே நான் சொன்னதில்லை, உங்களுக்காக சொல்கிறேன். தமிழ்நாடுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா கரெக்டாக தமிழ்நாட்டில் எப்போல்லாம் ஆட்சி மாற்றம் நடக்குதோ அப்போல்லாம் ஒரு ஸ்பைடர்மேன் படம் வருது. எப்படி 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கரெக்டாக அப்போ ஸ்பைடர்மேன் வந்தது டிசம்பர் மாதம். 2026 தாவேக்கா ஆட்சி, அப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸ்பைடர்மேன்.
இப்போ அதே மாதிரி அடுத்த ஸ்பைடர்மேன் எனக்கு தெரிஞ்சு 2031 தான் வரும். அப்போது தமிழ்நாட்டில் தனுஷோட என்ட்ரி இருக்கும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நான் ஒரு தீர்க்கதரிசிங்கிறத நீங்கள்லாம் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் அப்புறம் சொல்லுவீங்க, ஆதவன் அன்றே கணித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நடக்கும். அதனால் அதை நம்ம கம்பேர் பண்ணிப்போம். ஸோ ஸ்பைடர்மேன் யார் இப்போ? தமிழ்நாட்டாடு. பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஹாலிவுட்டில் சரி, ஹாலிவுட் போய் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம ஊரில் ஒரு சில தேட்டரை விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களோட போனால் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, கொஞ்ச நாள் தான். கூட்டம் கச்ச கச்சன்னு இருக்குது. அதுதான் எனக்கு ஒரே அலர்ஜியாக இருக்குது.